வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சாய் சக்தி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ட்ரேடிங் சைக்காலஜியை பற்றியும் ஒரு ட்ரேடரோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் மிஸ்டர் அல்ப்ரூக்ஸ், அதாவது அவர் தான் ட்ரேடிங்லேயே ஒரு ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் மைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்ல ஒரு மாதிரி. ஏன்னா இந்த ட்ரேடிங் சைக்காலஜி இந்த மைண்ட் செட் பற்றி அவரோட புக்கில் இருந்தால் நான் வந்து விளக்கமாக கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜின்னு நியூ கம்மர்ஸ் பிகினர்ஸ் எல்லாருமே ஸ்ட்ராட்டஜி பின்னாடியே சுற்றுவாங்க. பட் டு பி ஃப்ராங்க், ட்ரேடிங்கில் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கான எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜியுமே இலவசமாகவே யூடியூப்லேயும் இன்டர்நெட்லேயும் அவைலபிளாக இருக்குது. அதை வந்துட்டு காசு கொடுத்து கற்றுக்கணும் அப்படிங்கிற நிலைமை இந்த இன்ஃபர்மேட்டிவ் ஏஜில் இப்போ கிடையாது. பட் இருந்தாலுமே நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸால் வெற்றி பெற முடியலை. ஸோ அதுக்கு உதாரணமாக என்ன சொல்லலாம்னா, இப்போ விராட் கோலி கிரிக்கெட் விளையாடுறாரு, ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயர்ஸ் இந்த கரண்ட் எரா அப்படின்னு சொல்லலாம். பட் அவரோட பிளேயிங் மெத்தட், ஸ்டைல் எதுவுமே எந்த சீக்ரெட்டுமே இல்லை, எல்லாமே ஓப்பன் புக்கு தான். ஸோ ஒரு கிரவுண்டில் எப்படி விளையாடுறாரு, ஒரு பாலை வந்துட்டு எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு, ஒரு இன்கமிங் டெலிவரி எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு, ஒரு யாக்கரை எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு, எல்லாமே எல்லாருக்குமே ஓப்பனாக லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. பட் ஆனாலுமே அவரை பார்த்து காப்பி அடிக்க முயல்ற எல்லாரையுமே அவரோட அந்த சக்ஸஸ் வந்துட்டு அடைய முடியல. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சாலே உங்களுக்கு தெரியும், அந்த விராட் கோலியோட அந்த விடாமுயற்சி, அந்த மைண்ட் செட். ஸோ அந்த என்னதான் அந்த ஸ்கில் விராட் கோலியோட அளவுக்கு ஸ்கில் பல பேருக்கு இருந்தாலுமே அவர் தனித்தன்மையாக விளங்குறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அந்த சைக்காலஜி, அந்த மைண்ட் செட், அந்த கேமோட சைக்காலஜியை கரெக்டாக புரிஞ்சு விளையாடுறது தான் அவரோட வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணம். ஸோ இதே தான் ட்ரேடிங்க்கும் பொருந்தும். ட்ரேடிங்கில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கோ எல்லாமே அவைலபிளாக இருந்தாலுமே அதை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும், எந்த மென்டாலிட்டியோடு அணுகணும் அப்படிங்கிறத ஒரு ட்ரேடர் கரெக்டாக புரிஞ்சால் தான் மார்க்கெட்டில் காசு சம்பாதிக்க முடியும். ஸோ ஒரு புது ட்ரேடர் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ட்ரேடிங் வந்துட்டு ஒரு கேம் ஆஃப் சான்சஸ், ஒரு கேம் ஆஃப் அஷ்யூரன்ஸ் கிடையாது. அதாவது இப்போ நீங்கள் பேங்க்கில் போட்டால் பணம் கண்டிப்பாக இந்த வருஷம் 1 லட்சம் போட்டிங்கன்னா அடுத்த வருஷம் 5.5% வட்டி இல்லை 6% வட்டி கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது அது வந்துட்டு ஒரு அஷ்யூரன்ஸ். பட் ட்ரேடிங்கில் அப்படி கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் காசு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அது மேலேயும் போகலாம் கீழேயும் வரலாம். 50-50 சான்ஸ் தான் எப்போவுமே இருக்கும். ஸோ ஒரு பிகினர் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்டில் நிறைய ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த மார்க்கெட் வந்துட்டு அவங்க ஸ்ட்ராட்டஜியை வந்து அக்செப்ட் பண்ணாமல் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜி தான் தப்பு அப்படின்ட்டு ஸ்ட்ராட்டஜி ஹாப்பிங் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்குது. அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிலேருந்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக்கு தாவிக்கிட்டே இருக்கிறது. இப்படி தாவும்போது அவங்களால கன்சிஸ்டன்சியாக ஒரு வின் ரேட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பும் 50% தான் இருக்குது. நீங்கள் எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி, ட்ரேடிங்கில் எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பிரில்லியண்ட்டான பர்சனாக இருந்தாலும் சரி, ஒரு மார்க்கெட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து மேலே போகுமா கீழே இறங்குமான்னு 100% உறுதியாக யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ அந்த கன்விக்ஷன் வந்து உங்களால் அக்செப்ட் பண்ண முடியணும். அதாவது இது வந்துட்டு ஒரு கேம் ஆஃப் சான்ஸ் அப்படிங்கிற மைண்ட் செட்டை முதல்ல நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ இதுதான் ட்ரேடிங்கில் ஒரு பிகினர்ஸ்க்கான முதல் ஒரு லெசனாக இருக்கணும். ரெண்டாவது ட்ரேடர்ஸ் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ட்ரேடிங்கிறது ஒரு ஜீரோ சம் கேம். அதாவது ஒருத்தர் மார்க்கெட்லேருந்து லூஸ் பண்ணக்கூடிய பணத்தை தான் இன்னொருத்தர் வந்து வெற்றியாக வந்துட்டு ப்ராஃபிட்டாக எடுக்கிறாரு. ஸோ டு பி ஃப்ராங்க், ட்ரேடிங் வந்துட்டு ஒரு ஜீரோ சம் கேம்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தர் எவ்வளோ தூக்குறாரோ அதே அளவுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டை வந்துட்டு இன்னொருத்தர் கிடைக்காது. அதில் இந்த புரோக்கர்ஸ்க்கான மார்ஜின், ஆர்பிஐ செபிக்கான மார்ஜின், இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங்கிறது ஒரு நெகட்டிவ் சம் கேம் தான். அதாவது ஒரு ட்ரேடர்ஸ் எல்லாருமே அந்த மார்க்கெட்டில் எவ்வளோ பணத்தை போடுறாங்களோ கலெக்டிவாக அதுலேருந்து அதோட கம்மியாக தான் எடுக்க முடியும் தியரிட்டிக்கலாக. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த ப்ரோக்கரேஜஸ் அண்ட் டேக்ஸஸ் அண்ட் எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ இப்படியான ஒரு ஜீரோ சம் கேமில் ஒரு கன்சிஸ்டன்சியான ஒரே ஒரு ரூலை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த ரூல் வந்துட்டு எல்லாருக்குமே எல்லா நேரத்துலையுமே வெற்றியடையும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னீங்கன்னா
அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க, எல்லாருமே வின் பண்ணால் அது வந்துட்டு இந்த ஜீரோசம் கேமில் சாத்தியம் கிடையாது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இதை வந்துட்டு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒரு பர்டிகுலர் டைமில் வேலை செய்யும், ஆனால் எல்லா நேரத்துலையுமே அது வேலை செய்யாது. அந்த பர்டிகுலர் சமயத்தில் வேலை செய்யும் போது நம்ம அதிலிருந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். பட் வேலை செய்யாத போது நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணி நஷ்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இதிலேருந்து இன்னொன்று கற்றுக்க வேண்டியது என்ன தான், நம்ம ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு தப்பாக யூஸ் பண்ணுறோம், அதனால தான் நம்ம வந்துட்டு கன்சிஸ்டன்சியாக ப்ராஃபிட் எடுக்க முடியல அப்படின்னு ஸ்ட்ராட்டஜியை மாற்றி 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 போகிறத விட்டுட்டு ஒரே ஸ்ட்ராட்டஜியை ஸ்ட்ரிக்டான ரூல்ஸோட கரெக்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட ஃபாலோ பண்ணும்போது உங்கள் வின் ரேட்டும் உங்கள் ப்ராஃபிட்டபிலிட்டியும் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இந்த கேமோட நேச்சர், அதாவது இந்த ட்ரேடிங்கிற இந்த பிஸ்னஸோட நேச்சர் என்னென்னா, இது வந்துட்டு டெய்லி மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது மார்க்கெட்டோட நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று மார்க்கெட் மூவ் ஆன மாதிரி இன்றைக்கி மூவ் ஆகாது, இன்றைக்கி மூவ் ஆன மாதிரி நாளைக்கு மூவ் ஆகாது. நீங்கள் உங்களால் கடைசியாக எத்தனை நாள் வேணாலும் எடுத்து பாருங்கள் மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்குன்னு. 2 நாள் ஒரே மாதிரி மூவ் ஆயிருக்கு, ஐடென்டிக்கலாக இருக்குது, அதாவது டிட்டோவாக இருக்குது அப்படிங்கிறத உங்களால் வந்துட்டு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ட்ரேடிங் மார்க்கெட் வந்துட்டு ரொம்பவே ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், வாலட்டைலாக இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய எவர் சேஞ்சிங் மார்க்கெட்டில் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வின் பண்ணலாம் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணால் அது வந்துட்டு நம்ம வந்து முட்டாளாக்கிக்கிறதுக்கு சமம். ஸோ இந்த மாதிரியான ஒரு வீண் முயற்சியில் ஈடுபடுறத தவிர்க்கணும். ஏன்னா இந்த ட்ரேடிங் மெத்தடை, இந்த ட்ரேடிங்கோட இந்த ஹோலி கிரெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரேடிங்கோட ஹோலி கிரெயில் என்னென்னா 100% வின்னிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த ட்ரேடிங்கோட ஹோலி கிரெயிலை கிராக் பண்ணுறதுக்கு பலவிதமான பிரில்லியன்ஸ் மைண்ட் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் யாராலுமே அந்த ட்ரேடிங்கோட இந்த ஹோலி கிரெயிலை வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியல. ஸோ அப்படின்னு இருக்கும்போது தேவையில்லாமல் ஒரு ஸ்ட்ராட்டஜி 100% வின்னிங் ஸ்ட்ராட்டஜியை தேடி அலையிறதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு நம்ம ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஸ்ட்ராங்காக இருந்து அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு மார்க்கெட் வரும்போது மட்டும்தான் நம்ம ட்ரேட் எடுப்போம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறது தான் ஒரு பிகினரோட சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். இது இல்லாமல் இந்த மார்க்கெட் இப்படி தான், இந்த என்றைக்குமே மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மார்க்கெட் மாறிக்கிட்டே இருக்கிறதும், இந்த வாலட்டிலிட்டியாக இருக்கிறதும், மேனிப்புலேட்டிவாக இருக்கிறதும் தான் மார்க்கெட்டோட நேச்சரு. அதாவது ஒருத்தர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு செஸ் விளையாடுறீங்கன்னா எதிராளி எப்படி என்ன மூவை வந்துட்டு எடுக்க போகிறான் அப்படின்னு நம்ம கணிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் நம்ம அடுத்து என்ன மூவ் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது எதிராளியும் புரிஞ்சிக்கக்கூடாது. ஸோ இதே மாதிரி தான் ட்ரேடிங்கும். இப்போ ட்ரேடிங்கை வந்துட்டு பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பெரிய பெரிய பிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் அதில் வந்துட்டு ப்ளே பண்ணும்போது நம்ம நினைக்கிற நம்ம மாதிரி மார்க்கெட்டை மூவ் பண்ணாமல் இருந்தால் தான் அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மார்க்கெட்டை வந்துட்டு மேனிப்புலேட்டிவாக தான் இருக்கும், கண்டிப்பாக மேனிப்புலேட்டிவாக தான் இருக்கும், கண்டிப்பாக வால்டைலாக தான் இருக்கும். இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணாதான் மேற்கொண்டு இந்த ட்ரேடிங்கோட எப்படி வெற்றி பெறணுங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வர முடியும். ஸோ இதுவுமே ஒரு பிகினர்ஸ் வந்துட்டு மைண்டில் வந்துட்டு வச்சுக்கணும். ஸோ நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி அல்புருக்ஸோட அந்த ஸ்டடி படி எந்த நேரத்துலையும் ஒரு மார்க்கெட் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேலே போகிறதுக்கோ கீழே வர்றதுக்கான சான்ஸ் வந்துட்டு 50-50 தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஈக்குவலன் டு ஒரு காயின் டாஸ் பண்ணுற மாதிரி. நீங்கள் ஒரு காயினை டாஸ் பண்ணிங்கன்னா அது ஹெட் விழுறதுக்கான வாய்ப்பும் டெயில் விழுறதுக்கான பாதி தான் சொல்லுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு சந்தையை வந்துட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பும் 50% இருந்தால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் ட்ரேட் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்னைக்கு நிஃப்டி வந்துட்டு 25,000 ட்ரேட் ஆகுதுன்னு வைங்க. எல்லாருமே இன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட் மேலே போகணும், பை பண்ணணும்னு நினச்சா யார் அதை வந்துட்டு விற்பாங்க? யாராவது ஒருத்தர் செல் பண்ணாதான் அதை வந்துட்டு நம்ம வாங்க முடியும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த செல்லர்ஸ்க்கும் அந்த பர்டிகுலர் ப்ரைஸ் வந்து கன்விக்ஷனாக இருக்கணும், பையர்ஸ்க்கும் அந்த ப்ரைஸ் வந்து கன்விக்ஷனாக இருக்கணும். அப்போ தான் அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது சான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லையுமே மேலே போகிறதுக்கும் கீழே வர்றதுக்கும் 50-50% தான் இருக்குது. மேபி ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்ட் இருக்கும்போது மட்டும் அந்த சான்ஸ் வந்து ஒரு 10% 20% இருக்கலாம் அப்படின்னு அல்புருக் சொல்கிறாரு. இந்த மென்டாலிட்டியோட தான் எப்போவுமே நம்ம வந்துட்டு மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும்போது போகணும். பர்டிகுலராக இன்றைக்கி மார்க்கெட் இங்கே தான் வரும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் நம்ம போனால் கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. அடுத்தபடியாக ஒரு ட்ரேடர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய எமோஷன்ஸ், பயம், பேராசை, நம்பிக்கை, வருத்தம்,
அப்புறம் ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஈகோ. அதாவது ஒரு ட்ரேடை எடுக்கும்போது உங்கள் பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்திருக்கும். பட் ஆனாலும் அந்த ட்ரேடை வந்துட்டு அந்த கரெக்டான டைமில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய பயம். ஸோ இந்த பயம் இருக்கும்போது ஒரு ட்ரேடரால் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அதே மாதிரி பேராசை. உங்கள் ப்ராஃபிட் லெவலில் ரீச் ஆனாலுமே நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு சொல்லும் இதுக்கு மேலே ப்ரைஸ் வந்து மூவ் ஆகாது அப்படின்ட்டு. பட் உங்கள் ப்ராஃபிட்டை பார்த்ததுமே உங்கள் மனசு சொல்லணும் இன்னும் ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா, இன்னும் 2000 ரூபாய் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு மார்க்கெட்டில் நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இருக்கிற ப்ராஃபிட்டும் நெகட்டிவில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் ஃபோமோவும். ஃபோமோனா என்னென்னா, இப்போ யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் இந்த ஸ்டாக் வாங்க, இந்த நேரத்தில் ட்ரேடிங் பண்ணால் மார்க்கெட் இன்னைக்கு பயங்கரமாக மேலே போகும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நம்ம மைண்ட் என்ன தோணும், ஓகே நம்ம இந்த நேரத்தில் எடுக்காமல் விட்டா அவங்க மட்டும் ப்ராஃபிட் அடிச்சிருவாங்க, நம்ம லாஸில் தான் இருப்போம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிலையும் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஃபைனலாக ஈகோ. ஒரு 4 தடவை வின் ரேட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஈகோ எட்டி பார்ப்போம். அதாவது நீங்கள் தொடர்ந்து ஒரு 4 தடவை வின் பண்ணுறீங்க, 5 தடவை வின் பண்ணுறீங்கன்னா ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் உங்கள் மைண்டுக்குள்ளே வரும். ஓஹோ நம்ம தான் ட்ரேடிங்கில் வந்துட்டு எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டோம், நம்ம ட்ரேட் எடுக்கிறது கரெக்டாக தான் இருக்கும், நம்மளை வந்துட்டு லாஸ் வராது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எப்போ வருதோ அப்போவே லாஸும் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான எமோஷன்ஸ்லேருந்து ட்ரேடர்ஸ் வந்துட்டு பிகினர்ஸ் வந்துட்டு வெளியே வந்துட்டு ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு மெக்கானிக்கல் மைண்ட் செட்டோட ஒரு ரூல் பேஸ்டாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது ட்ரேடு வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ட் மைண்ட் செட், ட்ரேடர்ஸ்க்கான கரெக்ட் மைண்ட் செட் என்ன, தப்பான மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்கேன். ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரூல் பேஸ்டு ட்ரேடிங்காக இருக்கணும். இன்ஸ்டிங்டிவ், அதாவது உங்கள் மனசாட்சி சொல்கிறது படியோ இல்லை ஒரு டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்கிறதோ நியூஸை பார்த்துட்டோ அன்றைக்கி ட்ரேடிங் எடுத்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு பிகினர்ஸ்க்கு லாபகரமாக இருக்காது. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ரூலில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது தான் கன்சிஸ்டன்சி அவங்களால ப்ராஃபிட் பார்க்க முடியும். ரெண்டாவது, நிறைய பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அப்படியே அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அந்த சார்ட்டை பார்க்குறதுல அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் மோர் டைம் நம்ம ஒரு ட்ரேடிங்காக ஒரு நாளைக்கு நம்ம 2 மணி நேரம் ஒதுக்குனா 1.5 மணி நேரம் அதில் அனாலிசிஸ்க்கு தான் நம்ம பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூஷனில் நம்ம கம்மியாக ஃபோக்கஸ் பண்ணணும். பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸிக்யூஷனில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அனாலிசிஸில் ரொம்ப கம்மியாக பண்ணுவாங்க. ஸோ இந்த மைண்ட் செட்டையும் நம்ம வந்துட்டு கரெக்டாக பண்ணணும். மூணாவது, ஒரு புது ட்ரேட் என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி ட்ரேட் பண்ணணும். டெய்லி ட்ரேட் பண்ணால் தான் நம்மளால் டெய்லி ப்ராஃபிட் பார்க்க முடியும், லாபகரமாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. உங்கள் செட்டப் என்னைக்கு வருதோ அன்னைக்கு மட்டுமே ட்ரேடிங் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி அடைய முடியும். ஸோ இது வந்துட்டு நிறைய ட்ரேடர்ஸ் பிகினர்ஸ் பண்ணுற தப்பு இதுதான். டெய்லி ட்ரேட் எடுத்து லாஸில் போய்கிட்டே இருக்கும். அவங்க செட்டப் என்னைக்கு வருதோ அன்னைக்கு எடுக்கணும் அப்படிங்கிற அந்த கன்விக்ஷனோட இருக்கவே மாட்டாங்க. ஸோ நான் எப்போவுமே என்கிட்ட ஹெல்ப் கேட்குற எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, உங்கள் செட்டப் வந்தால் மட்டும் ட்ரேட் எடுங்க. அப்படி வரலையா தயவு செஞ்சு பை பட்டன்லேயோ செல் பட்டன்லேயோ கிளிக் பண்ணாதீங்க. அது உங்கள் கேபிட்டலை பாதுகாக்க உதவும். ஃபைனலாக ஸ்டாட்டிஸ்டிக்கல் மைண்ட் செட், அதாவது எப்போவுமே மார்க்கெட் 50-50 தான் இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த 50-50 2 பக்கமும் போனால் எப்படி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வந்தால் மட்டும்தான் நம்மளால் கரெக்டாக ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் முக்கியமானது என்னென்னா கேபிட்டல் ப்ரொடெக்ஷன். புது ட்ரேடர்ஸ் அதே மாதிரி எப்போவுமே ப்ராஃபிட்டில் தான் வந்துட்டு ஏம் பண்ணுவாங்க. 1000 ரூபாய் பார்க்கணும், 2000 ரூபாய் பார்க்கணும், 5000 ரூபாய் பார்க்கணும் அப்படிங்கிறதுல ஏம் பண்ணுறது விட்டுட்டு நம்மக்கிட்ட இருக்கிற கேபிட்டல் குறையாம இருக்கணும். அதுக்கு இந்த ட்ரேடு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிறத அந்த மைண்ட் செட் வரும்போது தான் நம்ம கேபிட்டலும் குறையாது, ப்ராஃபிட்டையும் நம்ம வந்துட்டு இது பண்ண முடியும். ஃபைனலாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அதாவது புது ட்ரேடர் பண்ணுற இன்னொரு தப்பு என்னன்னா ஆல் எக்ஸ் இன் ஒன் பெஸ்ட், அதாவது எல்லா இதையும் ஒரே ட்ரேடில் போட்டு மொத்தமாக கோவிந்தா வருது ஒரு புது ட்ரேடர்ஸ் பண்ணுறது. முக்கால்வாசி பேர் இது பண்ணி தான் அக்கௌண்ட் வந்துட்டு ப்ளோ அவுட் பண்ணுறாங்க. நானும் இன்க்ளூடிங் மீ, நானும் ட்ரேடிங் ஆரம்பித்த காலத்தில் இப்படி தான் தெரியாமல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சரியாக புரியாமல் மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே ட்ரேடில் போட்டு ஒரே நாள் அக்கௌண்ட் ப்ளோ ஆகி டிப்ரெஷன் ஆன காலம்லாம் இருக்குது. ஸோ இது வந்துட்டு பண்ணவே கூடாது. ஒரு ட்ரேடில் மேக்ஸிமம் ஒரு பிகினர் 2% கேபிட்டலுக்கு மேலே ரிஸ்க் பண்ணவே கூடாது. ஸோ இதை வந்துட்டு இதுதான் ட்ரேடிங்கோட வேத மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் நஷ்டம் அடைய வாய்ப்பே இல்லை. ஃபைனலாக லாஸ் அக்செப்ட் பண்ணுற மைண்ட் செட் இருக்கணும். லாஸ் ஆகிடுச்சு, இதை எப்படியாவது மேக்கப் பண்ணணும் இன்றைக்கி அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்ததுன்னா இதுவும் உங்கள் கேபிட்டலில் கரைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம்.
ஸோ ட்ரேடிங்கிறது பார்த்தீங்கன்னா 60% டிசிப்ளின், 20% எமோஷன், 20% பேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இருக்கும்போது தான் இந்த பேஷண்ட்டான மைண்டும் டிசிப்ளினும் என்னைக்கு நம்ம உணர்றோமோ அன்னைக்கு மட்டும் நம்ம ட்ரேட் எடுத்தால் நல்லாயிருக்கும். நம்ம மைண்ட்ஸ் ஒருவேளை வேறு ஏதோ ஒரு கவலையில் இருக்குது, வீட்டு பிரச்சனை, வேறு ஏதோ வேலையில் பிரச்சனை இருக்குது, மைண்ட் வந்துட்டு ஒரு சமநிலையில் இல்லை அப்படிங்கிற இதில் நம்ம ட்ரேட் எடுத்தால் அன்னைக்கு வந்துட்டு நம்ம வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். ஃபைனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோட் இது. அதாவது நோ ஒன் இஸ் அ பார்ன் கிரேட் ட்ரேடர், ஒன் லேர்ன்ஸ் பை ட்ரேடிங். அதாவது யாருமே பிறக்கும்போதே ஒரு சிறந்த ட்ரேடராக பிறக்கிறது இல்லை. இது ட்ரேடிங்க்குன்னு இல்லை, எல்லா ப்ரொஃபஷன்ஸ்க்குமே பொருந்தும். ஒருத்தங்க கற்றுக்கிறது மூலமாகவும் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாகவும் தான் அந்த கிரேட்னஸ் அடைகிறாங்க. ஸோ ட்ரேடிங்லேயும் அதான் அவசரப்படக்கூடாது. வந்த முதல் நாளே முதல் மாதத்துலேயே ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை விட்டுட்டு ப்ராப்பராக லேர்ன் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை உணர்ந்து அதுக்கு தேவையான மைண்ட் செட்டை வளர்த்துக்கிட்டு ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸையும் வளர்த்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டில் நம்ம முதலீடு பண்ணால் கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும். ஸோ ட்ரேடிங் சைக்காலஜியை பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி.